டாக்ஸ் ஃபைல் பண்றப்ப எல்லாருக்கும் வர கன்ஃபியூஷன் என்னன்னா ஓல்ட் ரிஜிம்ல பண்றதா இல்ல நியூ ரிஜிம்ல பண்றதா அப்படிங்கிறது தான். இப்போ ஓல்ட் ரிஜிம்கோ நியூ ரிஜிம்கோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற கம்பாரிசனை பார்க்கலாம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா 2.5ல இருந்து 5 lakhs டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா 5% பே பண்ணணும். இதுவே 5 to 10னா 20%, 10 lakhs above 30% நீங்க பே பண்ணணும். இப்ப நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா 3 lakhsல இருந்து 6 lakhs டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா 5%, 6 to 9ல வந்து 10%, 9 to 12ல 15%, 12 to 15ல 20%, 15 lakh aboveல இருந்தீங்க அப்படின்னா 30%. அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000, இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல சாப்டர் 6A ஆஃப் இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் அப்ளிகபிள், இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அது அப்ளிகபிள் இல்ல. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A 5 lakh ஆர் பிலோ 5 lakh உங்க டாக்ஸபிள் இன்கம் இருந்துச்சுன்னா டாக்ஸ் அமௌண்ட்டை 0 ஆக்கிக்கலாம். இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம்ல மேக்ஸிமம் லிமிட் 7 lakh. நீங்க எந்த டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. ஜெனரலா சொல்லணும்னா சாப்டர் 6A ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி டிடக்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் என்பிஎஸ், பிபிஎஃப், ELSS இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கரெக்டா இருக்கும். எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் கரெக்டா இருக்கும். இன்னும் டாக்ஸ் பத்தி நிறைய அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.